ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெடேக். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஹெடேக். நம்ம வந்து எந்த ஹெடேக்னு தெரியாமல் நம்ம பட்டுக்கு டேப்லெட்ஸ் எடுத்து போடக்கூடாது. 6 வகையான ஹெடேக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சைனஸ், கிளஸ்டர், டென்ஷன், டிஎம்ஜே, மைக்ரேன், ஹைப்பர் டென்ஷன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சைனஸ் ஹெடேக். அலர்ஜினாலையும் இன்ஃபெக்ஷனாலையும் அதிகமாக ஏற்படும். வெதர் சேஞ்சஸ், கிளைமேட் சேஞ்சஸ், பொதுவாக பனிக்காலத்துல எல்லாம் நமக்கு அதிகமாகவே ஏற்படும். இதுக்கு நம்ம பெட்டரான ட்ரீட்மெண்ட் என்ன பார்க்கலாம்னாக்கா, நீராவி பிடிக்கிறது, வார்ம் வாட்டர் குடிக்கலாம், நல்லா தூங்கணும். பிளாக் டீயில் ஜிஞ்சர், இஞ்சி, திப்பிலி, மிளகு இதெல்லாம் போட்டு குடிச்சாவே ஓரளவுக்கு நமக்கு க்யூர் ஆகும். இன்னொன்று டென்ஷன் ஹெடேக். ஆப்வியஸ்லி சொல்லவே வேணாம். என்னோட அன்றாட லைஃப்பில் நான் எப்போதுமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ப்ராப்ளமே இந்த டென்ஷன் ஹெடேக் தான். நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அதிகமாக சவுண்ட் வச்சு மியூசிக் இருக்கிறது, அதோட கூட ரோட் சைடு சவுண்ட் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் குறைச்சி, ஃபோனோட பிரைட்னஸ் லெவல்லாம் குறைச்சி இது பண்ணாவே ஓரளவுக்கு நம்ம இதை க்யூர் பண்ணலாம். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாக்கா, தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணணும். இதனால் ஹீட் ரெடியூஸ்ட் ஆகும். அதோட நல்லா தண்ணி குடிக்கணும், கண்ணுக்கு நல்லா ரெஸ்ட் தூங்கணும். தூங்கி நல்லா சாப்பிட்டாவே இதை வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். இது 1 or 2 டேஸில் சரியாக போயிடும். தேர்ட் ஒன் மைக்ரைன் ஹெடேக். மைக்ரைன் ஹெடேக்னா தமிழில் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எதனால் ஏற்படும்னா நர்வஸ் ப்ராப்ளத்தினால ஏற்படும். நர்வஸ் ப்ராப்ளத்தில் அந்த நரம்புகளில் ஷாக் அடிக்கிற மாதிரி, இல்லை சுற்றி எல்லாம் மண்டையை போட்டு உடைக்கிற மாதிரி, ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் வலிக்கும். இது அலர்ஜினாலும் இன்ஃபெக்ஷனாலையும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும். ஃபோர்த் ஒன் கிளஸ்டர் ஹெடேக். கிளஸ்டர் ஹெடேக் ஆல்சோ லைக் திஸ் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால, பாடி ஹீட்னால, அதிகமாக ட்ரிங்கிங், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஏற்படும். ஒன் டிஎம்ஜே ஹெடேக். டிஎம்ஜே ஹெடேக் எங்கே ஏற்படும்னா, அந்த தாடைக்கும் கண்ணத்துக்கும் இடைப்பட்ட மசில்ஸில் இருந்து ஏற்படும். நம்ம அதை சாப்பிடும்போது ஸ்வாலோவிங் பண்ணும்போது அந்த வலி ஏற்பட்டு போய் காது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அதிகமாக அந்த சூவிங் கம்மெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது கண்டினியூஸாக இருந்ததுனாக்கா நம்மளால சாப்பிட முடியல, முழுங்கவே முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் டென்டல் டாக்டர் பார்க்குறது பெட்டர். நெக்ஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஹெடேக்னா ஹைப்பர் டென்ஷன் ஹெடேக். ஹைப்பர் டென்ஷன் ஹெடேக்கை வந்து ஒரு சைன்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஹைப்பர் டென்ஷன் ஹெடேக் பிபி ஹையாக இருக்கிறதுனால ஏற்படும். நம்மளோட நோஸ்லேருந்து ப்ளீடிங் வரும். அதோட கூட நம்மளோட கண்கள் மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். லாஸ் ஆஃப் சென்சேஷன்ஸ் இருக்கும். இது கண்டினியூஸாக இந்த ஹெடேக் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த பேக் சைடாக நீங்கள் டாக்டர் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் கொடுங்க. பை கைஸ்.